எல்லாருமே சாதாரணமாகிக்கிட்டு வர்றீங்க. 2 ஜபம் சோதரன் ஆமேன் எழும்பி அந்த பக்கம் அந்த பஸ் ஸ்டாப்புக்கு போயிடுறீங்க. அப்போஸ்தலர் காலத்தில் இருந்த விசுவாசிகளைப் போல வல்லமையான விசுவாசிகளாக மாறுறதுக்காகத்தான் பெந்தேகோஸ்தே ஞாயிறுன்னு வருது. சும்மா அது ஒரு ஃபங்க்ஷன் கொண்டாடிட்டு போகிறதுக்கு இல்லை. திரும்ப சொல்கிறேன், 4 நங்கூரம் நீ போட்டு ஆகணும் உன் லைஃப்பில். எனக்கெல்லாம் தெரியும்னு உன் கப்பல் ரொம்ப போகுது, சொரிமணலில் சிக்குவ. நங்கூரம் போட்டு நிறுத்து. ஞாயிற்றுக்கிழமை கூட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தேவ சபையில் இருக்கணும். உங்கள் ஃபேமிலியை அதுக்குன்னு ரெடி பண்ணுங்கள். அதுதான் எழுப்புதல். சொல்லுங்க, இங்கே பாரு, நம்ம போகிறோம், ஆத்திர அவசரமாக ஓடிறான்டான். எதுவும் சாப்பிடணுமா போய் சாப்பிட்டுக்கிடுங்க. சர்ச்சுக்கு போகிறோம். எதுவும் குடிக்கணுமா இப்பவுமே குடிச்சு கொள்ளுங்க. போகிறோம், ஜீவனுள்ள தேவனை தேடி போகிறோம். அவர் தான் நம்ம ஜீவனை காப்பாற்றுகிறவர். இல்லை கப்பல் கவுந்துடும். அநேக குடும்பங்கள் கவுந்துட்டுன்னு பார்த்தீங்களா? அநேக விசுவாசிகளுடைய குடும்பம் கவுந்து போச்சு. ஏன்னா அவங்க அவசரம், அங்கே ஜெபம் அங்கே அப்படி பார்த்துக்கிட்டு இங்கிட்டு பார்த்துக்கிட்டு குடும்பத்தை ஓட்ட விட்டாங்க. நீங்கள் இதை சீரியஸாக எடுத்துக்கொள்ளுங்க. 4 நங்கூரணி போட்டு கப்பலை நிறுத்து. ஆனால் அந்த 4 நங்கூரமும் ஆண்டவர் சொல்கிறாரு ஆத்ம நங்கூரம். இது 4 தடவை ஜெபம் பண்ணால் நமக்கு ஒரு வேலை கிடைக்கும். 4 தடவை ஜெபம் பண்ணால் நமக்கு வீட்டில் ஏதாச்சும் நல்ல காரியம் நடக்கும். அப்படி யோசிக்காய். 4 நங்கூரம் போட்டு கப்பலை நிறுத்தி நல்ல ஆவிக்குரியவங்களா, பசி தாகம் உள்ளவர்களா, நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள். பசி தாகம் ஒரு நாள் நிற்கக்கூடாது. சூடாக இருக்குது, இல்லாட்டா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு மழை வரும், குளிராக இருக்குது. இப்படி நம்ம வாழக்கூடாது. சூடான காலத்துலேயும் குளிரான காலத்துலேயும், அது இரவோ பகலோ, மணவாளன் வரும் வேலை நமக்கு என்னதுன்னு தெரியாது. எல்லாரும் ஆவியில் ஆனலாக இருக்கணும். பொசிஷனில் இருந்தால் போதாது. நாங்கள் இந்த எம்எல்ஏக்களை பற்றி அடிக்கடி யோசிப்பேன். சிலர் எம்எல்ஏன்னு பேர் தான், ஒரு பவர் கிடையாது. அவங்களால பேச முடியாது. சட்டமன்றத்தில் எதையும் பேசாமல் ஒரு ஓரமாக உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அவன் அந்த நேரத்தில் அவன் ஃப்ரெண்டுகிட்ட சொந்தக்காரன்ட்ட ஃபோன் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களால நாட்டுக்கு ஒரு நன்மை கிடையாது. அவங்களுடைய தொகுதிக்குமே பெரிய நன்மை இல்லை. சிலரை பற்றி நான் ரொம்ப அப்படி யோசிச்சிருக்கேன். நம்ம அப்படி சாதாரணமான ஆட்களாக இருக்கக்கூடாது. ரொம்ப வல்லமையாக இருக்கணும். நம்மளால் பெரிய அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கணும். சூனியங்களும் மந்திர சக்திகளும் முறியும்படிக்கு சாட்சியிட்டு நம்ம ஜெபிக்கணும். புரியுதா? பாஸ்டர் எனக்கு எதுக்கு பாஸ்டர் வம்பு? நான் ஏன் பாஸ்டர் மந்திரவாதங்களோட போய் ஜபிக்கணும்? சூனிகளோட ஏன் பாஸ்டர் ஜபிக்கணும்? நான் உண்டு, என் குடும்பம் உண்டுன்னு நாங்கள் கோயிலுக்கு வரோம் போகிறோம். மந்திரவாதங்களுக்கும் எனக்கும் என்ன ஐயா? அப்படி இல்லை. பரிசுத்தாவியானவர் கொடுக்குற வல்லமையில் ஒரு பெரிய ஞானியின் வாயை நீ அடைக்க முடியும். சிங்கத்தின் வாயை நீ அடைக்க முடியும். மந்திர சக்திகளை நீ உடைக்க முடியும். நீ சொன்னால் அது நடக்கும். அப்படி வச்சு கொடுப்பாரு அவர். இன்னும் சாதாரண விசுவாசியாக வாழணும்னு நினச்சா உள்ளவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனுக்கு உள்ளதும் எடுக்கப்படும். யூ வில் லூஸ் யுவர் அனாயிண்டிங். புதியின் கோட்டை ஆலயம் புதிய பேருந்து நிலையம் அருகில், திருநெல்வேலி 620007 தமிழ்நாடு, தென்னிந்தியா. இணையதள முகவரி www.fortopriceministries.org.